ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தை டாக்டர்கிட்ட போனாலும் குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு சரிவிகிதமான உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சரிவிகிதமான உணவுனா, உணவில் வந்து 3 மேஜர் போர்ஷன்ஸ் இருக்குது மெயினாக. எதுனா கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா, மாவுச்சத்து. அது வந்து 45% 65% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். அப்புறம் ப்ரோட்டீன் வந்து ஒரு 10 25-35% வரலும் இருக்கும். ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து வந்து ஒரு 10-25% இருக்கணும். கொழுப்பு தான் கம்மியாக இருக்கணும். கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது பேலன்ஸாக எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். அப்போ நம்ம இதில் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள பெரியவங்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் புரதம் வந்து ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களாக பார்த்திங்கன்னா புரதம்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் நிறைய ப்ரோட்டீன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மாயை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் ஈக்குவலாக சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மட்டும்தான் ஒரு புதுசாக ஒரு பிராண்டு ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய கறிக்கடைகளுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க, ப்ரோட்டீன் ஸ்டால் தான் வச்சுருக்காங்க. அது ஏதோ கறிக்கடன் வைக்கிறதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் ஸ்டால்னு பேரை மாற்றுறாங்க. ஒரு வணிக ரீதியாக தான் எல்லாமே ப்ரொமோட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, சைவ உணவில் இல்லாத ப்ரோட்டீன் நான்வெஜ் சாப்பிட்டா நிறைய வருது அப்படின்னு ஒரு மாயை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. மருத்துவராக நான் சொன்னாலே எங்கள் மருத்துவர்கள் கம்யூனிட்டியில் எனக்கு எதிர்ப்பு நிறைய வருது. ஏன்னா அவங்களே இதில் ஒத்துக்க மாட்டுறாங்க. சைவ உணவு சிறந்த உணவு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் ஒத்துக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, அது சைவத்தில் தான் நிறைய ஈக்குவலான இது இருக்குது. சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஏற்கனவே ஆக்சுவலாக இது பண்ணதுக்கப்புறம் வள்ளலார் கோயிலுக்கு உள்ளே போனதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொலை புலை தவிர்த்தர்கள் மட்டும்தான் வள்ளலார் இந்த வடலூருக்கு உள்ளே போகணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நாங்கள் ஆக்சுவலாக 49 வருடமாக நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ட ஃபேமிலி நான்லாம். அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங் இதை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 23வது வருஷத்தில் ஒரு பிப்ரவரி மாதத்தில் அந்த தியானத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம். எதனால் அப்படின்னா, இந்த ப்ரோட்டீனுக்காக கிடையாது. சார் சொன்ன மாதிரி ஒரு உயிர்கொலை, நம்ம ஒரு உயிரை கொண்டுட்டு நம்ம உயிர் வளர்க்குறது வந்து ஒரு தப்பான விஷயம். சிக்கன் மட்டன் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றோம். முன்னாடி காலத்தில் நம்ம என்ன பண்ணாங்க, மனிதரை தானே சாப்பிட்ருக்காங்க. அது மாதிரி நம்ம மனித கறி நல்லா இருக்குன்னு சொல்லி மனிதனை சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி இல்லை. ஒரு பரிணாம வளர்ச்சியெல்லாம் மேற்கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? அதனால் வந்து அதை சாப்பிடக்கூடாது முடிவெடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி வரை நல்லா கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அனிமல் ப்ரோட்டீன் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை நான் சொல்கிறேன். அனிமல் ப்ரோட்டீன் வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய சாப்பிட பிரச்சனைகள் நிறைய வரும். உதாரணத்துக்கு பிபி கொஞ்சம் அதிகமாகும். ரத்த நாளங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்தெல்லாம் அடைச்சி ஈஸியாக மாரடைப்பு வருது சொல்கிறாங்களே. ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் ஏன் டாக்டர்ஸ் வந்து மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, மட்டனில் தான் அந்த ஆட்டு இறைச்சியில் மாட்டு இறைச்சிகள் எல்லாம் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கொழுப்பில் போய் அந்த உயிரை கொண்ட பாவத்தில் அந்த உயிரையும் எடுக்கிற மாதிரி அவங்க சீக்கிரமே அந்த மாரடைப்பினால் இறந்து போகிறான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அது கர்மாவே அந்த வந்து நம்மளை கொல்ற மாதிரி ஆகுது இது. ஆனால் சைவத்து ப்ரோட்டீனில் வந்து அந்த மாதிரி எந்த வித கொழுப்பு சத்தும் போய் ரத்த நாளங்கள் போய் அடைக்கிறதும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் வந்து குடல் இருக்கு இல்லையா, நம்ம அசைவ உணவுகள் அதிகமாக ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு குடல் புற்றுநோய்கள், பெருங்குடல், ஆசன வாய்கள் எல்லாம் கேன்சர் வருது, சிறுநீர் பையில் கேன்சர், இதெல்லாம் வந்து நிறைய சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டீன் எக்ஸஸாக இருக்கிறதுனால அளவுக்கு மீறினால் அமிர்தன்ற மாதிரி இந்த நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இந்த கோலன் கேன்சர்லாம் நிறைய இருக்குது. ஃபாரின்லாம் நிறைய ஸ்டடீஸே இருக்குது, சயின்டிஃபிக்கலாக இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம யாரும் அதை சொல்கிறது இல்லை, நம்மளுக்கும் அது தெரியறது கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து நிறைய அதே போல் மூட்டு வலின்னு சொல்கிறோம் இல்லையா, கவுட்டுன்னு சொல்லுவாங்க. இதுகளுக்கெல்லாம் வந்து மட்டன் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. எதனாலனா அந்த பிரச்சனைகளை மூட்டுவாதங்களை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சைவத்தை ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள சைவ சாப்பாடு சாப்பிட்டதுனால இந்த மாதிரி மேஜர் எந்த இதுவும் வரதே கிடையாது. அந்தந்த நேரத்தில் மேபி வயிறு உபுசம் அந்த மாதிரி வரலாம் வழியா அதிகமாக வரதில்லை. இப்போ வந்து சைவத்தில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் இதில் நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக வந்து பருப்பு வகைகள் சொல்லலாம். பருப்பு வகைகள் நிறைய டெய்லி ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். அதுபோல் சுண்டல் சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்துலலாம் சுண்டல் நிறைய வாரத்தில் 2 நாள் சாயந்தரத்தில் பார்த்தா சுண்டல் சாப்பிடும். இப்போ யாராவது சுண்டல் சாப்பிட்றோமா? ஈவினிங் பிள்ளைங்க வந்தோடனே குர்குரே எங்கம்மா, லேஸ் எங்கே, சிப்ஸ் எங்கன்னு தான் சாப்பிடுது. நம்ம காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சுண்டல் சாப்பிட்டாங்க, பருப்புகள் பச்சை பயிரை வேக வச்சு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ப்ரோட்டீன் டயட். அந்த இதே யாருமே இப்போ சாப்பிட்றது கிடையாது. அதுதான் உங்களுக்கு நிறைய சைவ ப்ரோட்டீன், வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ரொம்ப சத்தானது, நல்ல ஹெல்த்தியானது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. நான்வெஜ் சாப்பிட்டா மலைப்பாம்பு கூட ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா என்ன போகுது, 2 நாளைக்கு நகராது. அந்த அளவுக்கு அதோட செமிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் குடலில் வந்து சார் சொன்னாங்களே,
அந்த குடல் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற அனிமல்ஸ்க்கு வந்து சீக்கிரமே வெளியே போயிடுது. ஆனால் மனிதர்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது ஒரு 22 மணி நேரம் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த குடலெல்லாம் வந்து இது பண்ணி அதை கேன்சர் உண்டு பண்ணுது. அது போல் இந்த கிரில்டு சிக்கன்லாம் சாப்பிட்றாங்க. கிரில்டு சிக்கன் அதெல்லாம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக அதில் நிறைய கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது சயின்டிஃபிக்கலாகவே புரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்சது. கருகி போனதை தான் நம்ம சாப்பிட்றோமோ அப்போ. பட் இப்போ இளைத்தமிழ் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கிரில்டு தான் சாப்பிட்றாங்க. கிரில்டு சிக்கன் அவங்களுக்கே தெரியாமல் அதை டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. அவங்களே வியாதியை விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் பருப்பு வகையெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே ஆகிறது கிடையாது. அதனால் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் நல்ல சத்தானது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். பருப்பு வகையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதுபோல் இது இருக்குல்ல, வால்நட்ஸ், விதைகள், கொட்டைகள் சொல்கிறாங்களே, நட்ஸு, அல்மண்ட்ஸ், இதெல்லாம் பாதாம் பருப்பு, பிஸ்ஸா பருப்புகள், இதிலெல்லாம் நிறைய இருக்குது. அது வாங்க முடியல அப்படின்னா வசதி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் வேர்க்கடலை. இப்போ எங்கேயாவது வர்றாங்களா, யாருமே சாப்பிடல. என்ன பிள்ளைங்க அதை விரும்புகிறதே கிடையாது. வேர்க்கடலை டெய்லி ஒரு கை வேர்க்கடலை சாப்பிட்டாலே உங்களுக்கு அன்றைக்கி தேவையான ப்ரோட்டீன் கிடைச்சிடும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 60 கிலோ இருக்க ஒரு எடையுள்ள மனிதருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைன்னா 50 கிராம் ப்ரோட்டீன் இருந்தாலே போதும். ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்டாலே அதுக்கு பாதி வந்துடும். அப்புறம் பருப்பு வகைகள் சாப்பிட்றோம், இதுகளெல்லாம் ப்ரோட்டீன் வந்துடும். பால் குடிக்கிறோம், இது எல்லாமே சேர்ந்து அரிசியிலையுமே ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தாலே ஒரு அன்னைக்கு தேவையான புரதம் கிடச்சிது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நான்வெஜ்ஜில் தான் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லி இதை வணிக ரீதியாக தான் மீட்டு விற்கிறவங்க எல்லாமே பார்த்து பேர் மாற்றிக்கிறாங்க. இனி மட்டன் சால்றதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் சால் மாற்றி எல்லாரையும் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க பசங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அதை சாப்பிடு, பீஃப் சாப்பிட்டா தான் வெயிட் ஏறுனாங்க. கொஞ்ச நாள் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவாக இருக்குது. அதில் பதிலாக நீங்கள் வெஜிடேரியன் போட்டு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக வரலாம், இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். சரிங்களா? அதுபோல் விதைகள் சொல்கிறாங்களே, பம்ப்கின் சீடு, பூசணி விதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. அது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஃபிஷ்ஷில் வந்து மெயினாக ஒமேகா 3ன்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டுக்கு நல்லதுன்றாங்க. ஆனால் பம்ப்கின் சீடுன்னு சொல்கிறாங்களே, அதே போல் ஹெம்ப் சீடுன்னு சொல்லுவாங்க, சணல் விதைகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். அதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. அந்த ப்ராஸ்டேட் ஜென்ஸுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சரே அது ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஸ்டடீஸில் சயின்டிஃபிக்கலாக ரிசர்ச் ஆகிருக்கு. அதுகளையும் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இதிலெல்லாம் ஹையஸ்ட் ப்ரோட்டீன் இருக்குது. அதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்த்தியாக வெஜிடேரியன் இதில் சாப்பிடலாம், நல்ல ஹெல்த்தியானது. இது மெயினாக இது வந்து குழந்தைகளுக்கு இது வளர வயசுலேயே நம்ம சொல்லலாம். நிறைய வீட்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க, ஒரு சில குழந்தைங்க மட்டும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இதே மாதிரி எங்கள் குரூப்பில் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து டாக்டர்ஸ் குரூப்பில் ஒரு டிஸ்கஷன் வந்தது. அவர் கேட்டார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா சைவமாக சாப்பிடணும், அந்த காலத்தில் மனிதன் வந்து கற்கால மனிதன் அந்தப்போ அசைவம் தானே சாப்பிட்டான், அது மட்டும் எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ ஹோமோ செப்பியன்ஸுன்ற இதில் இருக்கோம். அவன் அந்த பீரியடில் வந்து ஒரு 3 லட்சம் வருடங்களாக தான் இந்த நம்ம மனிதர்களாக இருக்கும் ஹோமோ செப்பியன்ஸ். அதுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ்ன்றது தான். அந்த பீரியடில் கற்கால மனிதன் அந்த பையன் என்ன சாப்பிட்டான்னா விலங்குகளை வேட்டையாடி தான் சாப்பிட்டான். அவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது சாப்பாட்டுக்கு. ஆனால் அப்போ வந்து அவன் என்னவா இருந்தான், டார்வின் தியரி படி என்னவா இருந்தான், விலங்காக தான் இருந்தான், மனிதனாகவே கிடையாது. விலங்கு உயிரினங்கள் நம்ம இதில் சொல்கிறோம்ல, ஸ்பிரிச்சுவலே சொல்கிறோம்ல, பரிணாம வளர்ச்சியில் நம்ம என்ன சொல்கிறோம், திருவாசத்தில் என்ன சொல்கிறாரு, புல்லாகி பூடாயின்னு சொல்கிறாங்களே, மினரல் கிங்டம், அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம், அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம். இதுலேருந்து தான் பரிணாம வளர்ச்சி மூலமாக ஹியூமன் கிங்டம்க்கு நம்ம வர்றோம். அப்போ நம்ம வந்து மனிதனாக வரக்கு முன்னாடி விலங்காக இருக்கப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஏன்னா இது ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவல். நம்ம உயிர் வாழ்வுக்கு அதுக்கு தெரிஞ்ச ஒரே இது நம்ம அசைவம் சாப்பிட்றது தான். அதனால தான் அது சாப்பிட்றான். அதுபோல் தான் அவன் ஹோமோ எரக்டஸும் அவன் நான்வெஜ் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அப்போ வந்து விலங்குகள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுப்போ அதுக்கு கர்மா கிடையாது. ஏன்னா அதுக்கு பகுத்தறிவு கிடையாது, 5 அறிவு தான் இருக்குது. ஆனால் மனிதனாக எப்போ பரிணாம வளர்ச்சி வரானோ 6வது அறிவு செய்யுது, பகுத்தறிவு. அதாவது ஃப்ரீவில், தற்சுதந்திரம் சொல்கிறாங்களே, ஃப்ரீவில். இந்த ஃப்ரீவில்லை வச்சு நல்லது எது கெட்டது, அனிமலுக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. அதுக்கு பசிக்குதா சாப்பிடும், அடித்து சாப்பிடும், அவ்வளோதான். பசி இல்லாமல் அமைதியாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம், பசிச்சதோ பசிக்குதில் 3 வேளை கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பசிக்கலைனாலும் அந்த 8:30 மணி 2:30 மணி 3 மணிக்கு நைட்டு 8:30 மணிக்கு சாப்பிட்றோமா, அந்த மாதிரி கிடையாது. அப்போ இது போல் தான் நம்ம மனிதனாக மாறுறப்ப ஃப்ரீவில்னு சொல்கிற தற்சுதம் இருக்குது. நல்லது இதுக்கு கெட்டது இருக்குது. நல்லது சூஸ் பண்ணினா நல்லது நடக்கும், நல்ல கர்மா வரும். கெட்டது பண்ணினா கெட்ட கர்மா வரும். அப்போ உனக்கு ஞானத்தில் வருது. இது வந்து பாவம். நீங்கள் நம்ம ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது வந்து இவனுக்கு தேவையில்லை. அதனால தான் இவன் பயிர் செஞ்சு சாப்பிட்றான். அதுக்கு முன்னாடி பயிர் செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. இந்த ஹோமோ செப்பியன்ஸ்னால் பயிர் செஞ்சு ஒரு 3 லட்சம் வருடமாக தான் பயிர் செஞ்சு சாப்பிட்றான். எதுக்காக சாப்பிட்றான், நீ விலங்குகளை வந்து கொல்றது பாவம்,
தானியங்களை பயிர் செஞ்சு அரிசி இது மாதிரி கோதுமையில் செஞ்சு பயிர் செஞ்சு நீ சாப்பிடு, அதுகளை கொல்றது பாவம் அப்படின்னு சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி அதுகளை நீங்கள் சாப்பிடாமல் விட்டிங்கனால அது இயற்கை வந்து எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலில் வரும். எர்த்துக்குவைக்கு வருது, எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலுக்கு தான் வைக்கிது. அதனால் வந்து நம்ம என்னமோ சார் இது பண்ண மாதிரி நம்ம சாப்பிட்லன்னா கோழிகள்லாம் பெருத்து வீடு பூரா கோழிகள்லாம் பெருக்காது. கோழிகள் பூரா அதுவே நம்மளோட தேவைக்காக தான் கோழி பண்ணைகள் வச்சு இது பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளெல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்க, தலையில கட்டி தொங்க போகிறாங்க. நம்மளை ஒரு 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 வீட்டு ஒரு ஊர் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் இது பண்ணுறாங்க. நம்மளை ஒரு 12 மணி நேரம் தலையில் தொங்க போட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதுபோல் தான் அதுவும் கத்துது. ஆனால் நம்மளுக்கு காதுக்கு இருக்குது, கேட்குறது. கண் இருந்தவன் அறிவு இருந்தால் தான் பார்க்க முடியும். வாட் த மைண்ட் நோஸ் தென் ஒன்லி இந்த ஐ சீன்ற மாதிரி நம்மளுக்கு ஞானம் இருந்தால் தான் அதோட இது கூக்குரல் நம்மளுக்கு கேட்கும். அது வரையில் நம்ம அதோட கூக்குரல் நம்மளுக்கு கேட்டால் அது ஜடம், அதுக்கு ஒன்றும் தெரியாது, வழி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு கோழி அறுத்தோம்னா என்ன செய்யுது? கோழி கடையில் பார்த்துருப்பீங்க நீங்களாம். நான் வாங்கினதுனால எனக்கு தெரியும், நானும் சாப்பிட்டதுனால. முன்னாடி இப்போ கிடையாது. அறுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரம்முக்குள்ளே போடுவாங்க. அந்த கோழி வந்து துடிச்சு தான் இதாகும். அப்போ அது உயிருக்கு போராடுது. அதுபோல் தான் ஒரு ஆடுமே மாடுமே என்னை கொண்டு வந்து இதாகுது. வெட்டுனா ஒரு 5 நிமிஷம் அந்த சதைகள்லாம் துடிக்கும், உயிர் வாழ்றதுக்காக துடிக்கும். எல்லாத்துக்குமே உயிர் வாழ்கிற ஆசை இருக்குது. அது மீறி நம்மளுக்கு ஆசைக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த உயிர்கொலையை நம்ம தவிர்த்துட்டோம்னா நம்ம ஒரு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு உயிரை ஊனை எடுத்து நம்ம ஊன் வளர்க்க வந்து ஒரு பெரிய பெரிய தப்பு. அதுபோல் திருமூலர் சொல்கிறாரு, பொல்லா புலாலை நுகரும் புலைவரை எல்லோரும் காண யமன் தூதர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தின் மல்லாக்க பற்றி மாற்றி வைப்பாரே. உங்களுக்கு தெரிஞ்ச இது புலால் வந்து ஒரு தீமை அப்படின்னு சொல்கிறார். இந்த தீமையை ஒன்ற புலைவரின நம்மளை மனிதர்களை யமன் தூதர்னா உங்களுக்கு தெரியும். யமன் வந்து இறப்புக்கு இது அவர் வந்து அவரோட தூதர்கள் என்ன சொல்கிறாங்க, செல் போல் அரித்து உங்களை துண்டு துண்டாக பிச்சு நெருப்பில் போட்டு மாட்டி புரட்டி இந்த கிரில்டு சிக்கன் நம்ம செய்கிற மாதிரி நம்மளை கிரில்டு சிக்கன் பண்ணிடுற கிரில்டு ஹியூமனாக மாற்றிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறார். இது வந்து நான் சொல்லலை, திருமூலர் இருக்கார். 89 பக்கத்தில் இருக்குது, நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வேணால் பாருங்கள். திருமூலர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை, திருமூலர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் எல்லாருமே வள்ளலார் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து மனிதனாக இருக்கும், நம்ம பகுத்தறிவில் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சயின்டிஃபிக்கலாகவே நீங்கள் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஏன் ப்ரோட்டீன் வேணுன்றதுக்கு நீங்கள் இதை சொல்லலாம். இதெல்லாம் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் இருக்குது, ஈஸியாக எளிதாக சமைக்கக்கூடியது. எந்த ஒரு இதுவுமே வந்து எளிதாக சாப்பிட்றது தான் நல்லது. ப்ராசஸ் பண்ணி நிறைய பண்ண அதோட நியூட்ரிஷன் வேல்யூம் குறையும். அதோட இதுவுமே நிறைய வறுக்கிற உணவுகள் சாப்பிட என்ன ஆகும்னா நம்மளுக்கு உடலுக்கும் தீங்கு. அதனால தான் நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சிம்பிளாக சாப்பிடுங்க. அதுபோல் 3 வேளை சாப்பிட்றதுக்குள்ள 2 வேளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முன்னாடி சொல்லுவாங்களே 3 வேளை ஒரு வேளை சாப்பிடுவான் யோகி, 2 வேளை சாப்பிடுவான் போகி, 3 வேளை சாப்பிடுவான் ரோகி. ரோகினா நோய்வாய்ப்படுவோம். இப்போ மாடர்ன் சயின்ஸ் அதை தான் சொல்லுது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சாயந்தரம் 7 மணிக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறம் சாப்பிடு, சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிடு. இதுதான் கான்செப்ட். அந்த காலத்தில் அப்படி தானே சாப்பிட்டாங்க. நம்ம அதை வந்து மறந்து இப்போ சார் சொன்ன மாதிரி மிட் நைட்டு 12 மணி பிரியாணி சாப்பிட்றாங்க. பர்த்டே 12 மணி பிரியாணி. எங்கள் சென்னையில் பூரா இது தான் சாப்பிட்றாங்க. யங்ஸ்டர்ஸு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. அது ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அது செமிக்காது. உடம்புல இருக்க எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு, ரெஸ்ட்டு கேட்குது. அந்த நேரத்தில் நம்ம பிரியாணி போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? அது விஷமாக தான் மாறும். 3 வேளை சாப்பிட்றோம், நோயாளியாக தான் போகிறோம். அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி காலத்தில் ஒரு வேளை தான் சாப்பிட்டாங்க, அதுவும் பசிச்சா தான் சாப்பிடுவாங்க. தண்ணீர் வந்து அது வந்து ஒரு உணவுன்றதே நம்ம மறந்துட்டோம். தண்ணீர் பசிக்க நம்ம தண்ணி குடித்தாலே பசி அடங்கிடும். நிறைய நேரம் பசி நினைப்போம், ஆனால் அது தாகத்துக்காக தான் நம்மளுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி குடித்தாலே அது உங்களுக்கு தேவையான எனர்ஜி நிறைய கிடைக்கும். நிறைய தண்ணீர் குடிங்க. வாரத்தை ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்ட் கொடுக்கலாம், இல்லைனா ஃப்ரூட் நிறைய பழங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். சாயந்தர நேரத்தில் நாங்களுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நாங்கள் 2 பேருமே ஈவினிங் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றோம். முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் மட்டும் சாப்பிடுவோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் 1-2 சாப்பிட்டுட்டு விட்பாடிடுவோம். இப்போ ஒரு 2 வருஷமாக பண்ணுறோம், நல்ல இதாக இருக்குது. பழம் சாப்பாடு சாப்பிட்றோன்னா தூக்கம் வராதுன்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி கிடையாது, தாராளமாக நமக்கு தூக்கம் வரும். நம்ம அந்த காலத்தில் இருந்தவங்க நம்ம மாறி பண்ணியிருக்கோம். அதனால் 2 வேளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண பாருங்கள். அப்புறம் என்ன வாழ்க்கையில் நடந்த ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப இது இருக்குது, கொஞ்சம் பேக் பெயினாக இருக்குது அப்படின்றக்காக சரி கொஞ்சம் ஜிம் போய் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணலான்னு போனேன். போய் 3rd டேயில் இந்த புல்லப்ஸ் எடுக்கிறப்ப எனக்கு தப்பாக இது பண்ணி எனக்கு கை வீங்கிருச்சு, நல்லா ஒரு உலக்க மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர்ஸ்ட்டை போய் காமிச்சேன். நான் எங்கள் இதில் மெடிக்கல் காலேஜ்லேயே நைட் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு டேப்லெட்ஸ் போட்டாங்க. யூஸ்வலாக அது 3 to 5 டேஸில் செட்டில் ஆகும். எனக்கு 5 டேஸ் ஆகியும் ஒரு 50% தான் சரியாச்சு. அதுக்கப்புறம் சரியாகலை. ஒரு நாள் நைட் நல்லா வீங்கிருச்சு. அப்போ என்ன டாக்டர் பார்த்துட்டு இது நாளைக்குள்ளே சரியாகலைன்னா கிழிச்சு தான் இது பண்ணணும். கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, டாக்டர்ஸ்க்கு தெரியும். அதாவது ஒரு
ஒரு சின்ன இதுக்குள்ளே வந்து ரொம்ப அந்த ப்ரெஷர் அதிகமாக அதுக்குள்ளே போகிற ரத்த நாளங்கள் அடைபட்டு ரத்த நாளத்தை இது பண்ணாமல் அடைப்பச்சுன்னா கை அழுகி போயிடும். உடனே கீறி விட்டு அது பெரிய கீறி விட்டால் தான் சரியாகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐயோ இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. பட் மாத்திரையில் சாப்பிட்டு அடுத்தவும் சரியாகலை. அடுத்த நாள் வந்து அதுவரை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அங்கே இந்த ஜிம்மில் இருக்க ட்ரெயினரை வந்து ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். அவர் இன்னமும் என் மேலே என்ன கோபமோ தெரியல, என்னை இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு விளையாட்டுக்காக சொன்னாலும் அது உண்மையாக என்னன்னு தெரியாமல் நான் எல்லாத்தையும் இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கேட்குற எல்லோரும் கேட்பாங்களே என்ன ஆச்சுன்னா, ஜிம்முக்கு போனேன் அவர் இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. பட் 5வது நாள் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இதுக்கு அவர் காரணம் இல்லை. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தான் வந்து சரியாக பண்ணாமல் விட்டுருப்பேன். 2 விஷயம். ஒன்று வந்து நான் சரியாக பண்ணாமல் வந்திருப்பேன், இன்னொன்று வந்து இது என்னோடய கர்மாவாக இருக்கும். அவரை நான் ப்ளேம் பண்ணுறது தப்பு, அதை நான் மன்னிச்சிடேன்னு சொல்லி எனக்கு மெடிடேஷன் பண்ணேன். மெடிடேஷன் முடித்த அடுத்த நிமிஷத்தில் முடிஞ்சு கண்ணை முடிச்சு பார்க்குறேன், கையில் இருந்த வீக்கமே வத்திருச்சு. என்னாலே இதை நம்ப முடியாது. பீயிங் ஏ டாக்டர், நான் சொல்கிறத யாருமே நம்பவும் மாட்டாங்க. இது சயின்டிஃபிக்கலாக, அதாவது எல்லாமே சயின்ஸில் ப்ரூவ் பண்ண முடியாது. சூரியனுக்கு வந்து எனர்ஜி இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுபோல தான் இது என்னால் இதுக்கு நான் பேரே வச்சது ஃபர்கிவ்னஸ் அண்ட் செல்ஃப் ஹீலிங் பை அ டாக்டர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்லேயே எனக்கு நான் என் வீட்டு டைரியில் நான் இது எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு மறந்து போயிடும். இது லைஃபுக்கும் எனக்கும் நான் அதாவது நம்மளாலே நம்மளை ஹீல் பண்ண முடியும். ஈவன் பீயிங் அலோபதிக் டாக்டர், நாங்களே மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணோம். அது மீறி இதாகுனா நிறைய வியாதிகள் 90% வியாதிகள் வந்து நம்மளால் ஹீல் பண்ணக்கூடிய வியாதிகள். அது நம்மளோட பவரை நம்ம மறந்துடுறோம். இது என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட இது விஷயம். அதனால் எல்லாராலையும் இது முடியும். ஏன் எல்லாராலையும் இது நம்மளுக்கு சக்திகள் இருக்குது. நம்ம வந்து கடவுளோட நம்மளும் ஒரு கடவுள் தான், பிரம்மனோட இது தான் கடவுள் உள்ள தான். நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். அதை நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம எனர்ஜியை கூட்ட நம்ம ஃப்ரீக்குவன்சி கூட நம்மளும் கடவுள் நிலைக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லோரும் வந்து இப்போ பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணி கடவுளை கீழே அங்கே சொல்கிறோம். கடவுள் வந்து பெரிய ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறாரு, ஒன்னஸ். நம்ம லோ ஃப்ரீக்குவன்சி இந்த விதத்தில் இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இறங்குவான்னு நீ எனக்கு வந்து அருள் புரின்றோம். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃப்ரீக்குவன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணி அவர் படியிலேருந்து ஏணி வழியாக கீழே இறங்கி வாண்டோம். நம்ம ஏணி வழியை மேலே ஏறி போய் கோபுரத்துக்கு போகிறது நல்லதா, அவரை கீழே இருக்கிறது நல்லதா? நம்ம தான் ஏறி போகணும். நம்ம எல்லாருமே அதான் பண்ணுறோம். நம்ம எல்லோரும் எனக்கு தெரியாமல் எனக்கு பூஜை செஞ்சுட்டு எனக்கு அதை கொடு இதை கொடு, நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம். நீங்கள் உங்கள் ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நினச்ச எல்லாமே நடக்கும். உங்களால் எல்லாமே முடியும். நீங்கள் தான் கடவுள் அப்படின்ற ஒரு டியூவாலிட்டிருந்து துவைதத்திலேருந்து அத்வைதமாக நீங்களே ஒன்னஸாக மாறுவீங்க. கண்டிப்பாக இது நடக்கும். அப்போ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? நல்ல வைப்ரேஷன்ஸ் உள்ள எண்ணங்கள், கம்பேஷன், ஒரு கருணை, இரக்கம், உயிரெழுத்தில் இரக்கம், இதெல்லாம் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதாகும். அதுபோல் வந்து ஒரு கோபம், அடுத்தவங்க மேலே ஒரு பொறாமை, இதெல்லாம் இந்த லோ ஃப்ரீக்குவன்சியில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ரீக்குவன்சி பண்ணிட்டு இருந்தவங்க ஒவ்வொரு நாளும் நம்மளோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும். டெய்லி நீங்கள் பாருங்கள், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த ஸ்டேஜில் காலையில் இருந்திருக்கோம், ஹை ஃப்ரீக்குவன்சி இருந்திருக்கோம், லோ ஃப்ரீக்குவன்சின்னு ஒரு டைரி போட்டு எழுத நம்மளை ரிஃபைன் பண்ணி முன்னேறலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.